Taste the Daily. மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் சாலையோர கடைகளை அகற்றியதை கண்டித்து நெடுஞ்சாலைத்துறை அலுவலக வாசலில் அமர்ந்து வியாபாரிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமங்கலத்தில் இருந்து மதுரை செல்லும் சாலை ஓரம் வியாபாரிகள் சிலர் உரிமம் பெற்று கடை வைத்து நடத்தி வந்தனர். இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரத்தை வைத்து சாலையோர கடைகள் முழுவதையும் அப்புறப்படுத்தினர். இதை கண்டித்து சாலையோர வியாபாரிகள் திருமங்கலம் நெடுஞ்சாலைத்துறை அலுவலக வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் தொடர்ந்து அராஜக போக்கில் நடந்து கொள்வதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்கள் ஏஐடிசி சங்கம் சார்பாக அதிகாரிகளை சந்தித்து ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறீங்க, அதை நாங்கள் வந்து இப்போ பாருங்கள், கலெக்டர் சொன்ன உத்தரவுப்படி தான் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் ஆக்கிரமிப்புன்னு சொன்னாக்க வந்து அளவு காட்டுங்க, நாங்கள் அதை எடுத்துக்கிறோம். ஆனால் நாங்கள் உட்காந்து பொழப்பு நடத்துவோம், எங்கள் பொழப்பை கெடுக்காதீங்க அப்படின்னு 3 தடவை பேசிட்டோம். ஏஐடிசி சங்கம் செயலாளர் சுப்பிரமணிய தலைமையில் பேசிட்டோம். ஆனால் அவர்கள் சரின்னு கேட்டுட்டு இன்னைக்கு சேசிபியை வச்சு அவர்கள் வியாபாரம் செஞ்சுக்க இருக்கும்போதே பொருட்களோடு அவர்களை அடித்து துரைத்து சிலரை சாக்கடைக்குள் தள்ளிவிட்டு போன்ற அக்கிரமங்களை இந்த அதிகாரிகள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மயிலாடுதுறையில் எஸ்ஐயை காதலிப்பதாக கூறி காதலி எஸ்ஐயுடன் சேர்ந்து காதலனை மிரட்டியதில் காதலன் தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து அவரது உடல் சொந்த ஊருக்கு வந்தபோது நீதி கேட்டு குடும்பத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காதலன் சரத்குமாரின் உடல் ஊருக்கு எடுத்து வரப்பட்ட போது அப்பெண்ணுக்கு சரத்குமார் அனுப்பிய 15 சவரன் நகைகள் 2 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை பெற்றுத் தருவதுடன் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி இளைஞரின் உறவினர்கள் ஆம்புலன்ஸை வழிமறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியா அரசின் ஏவல் துறையினரின் அராஜகம் நாளுக்கு அதிகரிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் பள்ளப்பாளையம் பகுதி கருவண்ணராயர் வீரசுந்தரி கோவிலில் கிராம மக்கள் வழிபாடு நடத்த அனுமதி மறுத்ததை கண்டித்து 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக தரிசனம் செய்து வந்த கோவிலில் அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து நடைபெற்ற சாலை மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒன்று எங்கள் சாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே என்று வாழ்ந்த தமிழர்கள் இடையே ஸ்டாலின் மாடல் ஆட்சியில்தான் சாதிய பாரபட்சம் அதிகம் நிகழ்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே சேத்துப்பட்டு பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கடந்த 6 மாதமாக பயன்பாட்டிற்கு வராததால் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அருகிலுள்ள மற்ற தெருக்களுக்கு சென்று தண்ணீர் எடுத்து வருவதாகவும் விடியா ஸ்டாலின் அரசின் ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் அடிப்படை தேவையான குடிநீர் கூட கிடைக்காமல் அவதிப்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் அண்ணா பூ மார்க்கெட்டிலிருந்து தினமும் 10 முதல் 30 டன் வரையிலான வாடாமல்லி, செண்டுமல்லி, செவ்வந்தி மற்றும் மல்லிகை பூக்கள் கேரளாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கடந்த முறையை விட தற்போது வாடாமல்லி விவசாயம் செய்த விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைப்பதாகவும் 1 கிலோ வாடாமல்லி 200 ரூபாய் வரை விற்பனையாவதாகவும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் புதுப்பாளையத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டதற்கு கைதான மக்களை சந்தித்து ஆதரவு தெரிவிக்க சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தனையும் போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் முதலைப்பாளையத்தில் உள்ள பாறைக்குழியில் கொட்டப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இதை அறிந்து மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்க சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தனையும் போலீசார் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். திருவொற்றியூரில் அடுக்குமாடி குடியிருப்பு திறக்கப்பட்டு ஓராண்டு ஆகியும் மின்சாரம் மற்றும் குடிநீர் வசதி இல்லாததால் குடியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கார்கில் நகரில் 14 அடுக்கு கொண்ட 1200 அடுக்குமாடி குடியிருப்புகள் கடந்த அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. பின்னர் ஆட்சிக்கு வந்த விடியா ஸ்டாலின் அரசு திறந்து வைத்து ஓராண்டு ஆகியும் பெரும்பாலான குடியிருப்புகளில் மின்சார வசதி, குடிநீர் வசதியின்றி கதவுகள் உடைந்து காணப்படுகின்றன. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் விடியா ஸ்டாலின் அரசு வெறும் ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் தேடிக் கொள்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரையில் மக்களை சந்திக்கும் அமைச்சரின் விளம்பர நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையரின் அலட்சிய பதிலால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் முற்றுகையிட்டு பல்வேறு குறைகளை தெரிவித்து வரும் நிலையில் குடிநீரில் கடும் துர்நாற்றம் வீசுவதாக பெண்கள் குற்றம் சாட்டி குடிநீரை அமைச்சர் மற்றும் மாநகராட்சி ஆணையரிடம் கொடுத்தனர். அதை முகர்ந்து பார்த்த ஆணையர் சித்ரா விஜயன் கொதிக்க வச்சு குடிங்க என அலட்சியமாக பதிலளித்தார். ஊழல் புகாரில் திளைக்கும் அமைச்சரும் மாநகராட்சி ஆணையரும் அலட்சியமாக பதிலளித்தது பொதுமக்களை எரிச்சலடைய வைத்தது.
கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அழிச்சிக்குடி கிராமத்தில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பள்ளி கல்லூரி மாணவர்கள் வேலைக்கு செல்வோர் குறித்த நேரத்தில் செல்ல முடியவில்லை என்றும், புதிதாக சாலை அமைக்க கடந்த ஆண்டு 1,40,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டும் இதுவரை சாலை அமைக்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாகவும் மக்கள் தெரிவித்தனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் தரமான சாலை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மழை பெஞ்சா குழி குண்டு குழுமா இருக்கு. மழை பெஞ்சா தண்ணி நிற்கிது. இதை ஒரு 5 கிலோமீட்டரு உள்ளே வரணும். மினி பஸ் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு, அது சரியாக வர மாட்டேங்குது. இந்த ரோட்டை சீக்கிரம் போட்டு இதை முடிக்கணும். போகிற பசங்க ஒரு 300 பசங்க வண்டராமெட்டு போகுது, புவனகிரி போகுது. அது எல்லாம் அந்த குண்டு பள்ளமாக இருக்கிறதுனால போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, பஸ் வராத. அதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணி பஸ்ஸும் விடணும், இதுக்கு ரோடும் கிளீனாக செஞ்சு கொடுக்கணும். நெல்லையில் செல்போன் செயலி மூலம் பழகி மாணவரை தனியே அழைத்துச் சென்று பணம் பறித்த 4 பேர் சிக்கினர். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 5ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவருக்கு செல்போன் செயலி மூலம் அறிமுகமான நபர் ஒருவர் மருத்துவ மாணவரை கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி இரவு பாளை KTC நகர் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். பின்னர் அங்கு மறைந்திருந்த 5 பேர் கொண்ட கும்பல் மாணவனிடம் இருந்த 21,000 ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்ற நிலையில் 4 பேர் சிக்கினர். தமிழகத்தில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல்லில் போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறி 300க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூதக்குடியில் நடைபெற்ற கோயில் திருவிழாவில் மைக் செட் கட்டுவதில் இரு சமூகத்தினருக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. இது தொடர்பாக முத்தரையர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் 8 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பொய் வழக்கு பதிவு செய்ததாக கூறி நத்தம் காவல் நிலையத்தை கண்டித்தும் வழக்கை திரும்ப பெற வலியுறுத்தியும் முத்தரையர் சமூகத்தினர் 300க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டத்தில் விடிய அரசை கண்டித்து அதன் கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஸ்டாலின் மாடல் அரசு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு முறையாக நிதி ஒதுக்கீடு செய்து பணி வழங்காததை கண்டித்து அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தினர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் விடிய அரசுக்கு எதிராக ஆவேச கண்டன முழக்கங்கள் எழுப்பினர்.